எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். ஸோ இன்னித்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ரெனி பாலிவுட் ரேஞ்ச் வச்சு ஃபில்டர் ரேஞ்ச் வச்சு நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இது அமேசிங்காக இருக்குது. லைக் தண்ணிலாம் ஊற்றுறாங்க, தண்ணிக்குள்ளெல்லாம் போடுறாங்க, தொட்டு பார்க்குறாங்க, ஒன்றுமே ஆகலை. ஸோ இந்தளவுக்கு உண்மையா இது அப்படின்னு தெரிஞ்சுக்க என்னோட ஆயில் ஸ்கின் பியூட்டிஸ்லாம் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி உண்மையான்னு பார்த்து சொல்லுங்கள், உண்மையானா எங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. நானும் வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். அதில் மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்மிதா தீபக் தான். அவங்களோட ரீல்ஸை வச்சு தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா அது இந்த அளவுக்கு இருக்கும். சரி, அவங்க பண்ணது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஒன்றுத்தையும் பார்க்குறோம் உண்மையிலேயே என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்சோ ஒரு குட்டி ஹைப் தட்டி விடுங்க. நீங்கள் லைக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹைப் பட்டன் வரும், அதை தட்டி விட்டிங்கன்னா எனக்கு நிறைய பீப்புள் ரீச் பண்ண ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாலிவுட் ஃபில்டர் ப்ரைமர் அப்படின்னு ஒன்று கிடைக்கிது. ஸ்மூத் ஸ்கின் அப்படின்ற ப்ரைமர் பேஸ் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு பாலிவுட் ஃபில்டர் பிளரிங் ஃபவுண்டேஷன், என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா 5. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பிளரிங் காம்பேக்ட், இதை வச்சு தான் நிறைய அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை தண்ணிக்குள்ளே முக்கிறது அது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் காம்பேக்ட். இதை வந்து தண்ணியில் முக்கிற விஷயங்களை கடைசியில் பண்ணலாம். ஏன்னா முக்கிட்டு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் சத்தியமாக அதெல்லாம் லைக் போட முடியாது இல்லைங்களா. மீன் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் முக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இப்படி தான் இருக்குது பேக்கேஜிங். பார்க்க அப்படியே ஜெல்லி மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. ஃபேஸில் எனக்கு எதுவுமே இல்லை. ஓகே, மேட்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் அதனால் இந்த சைடு எதுவும் போட போகிறதில்ல. நம்ம இந்த சைடு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிளர் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான் சொல்லுவேன். லைக் நான் கொஞ்ச நேரம் ஆக்சுவலாக விட்டுட்டேன். ஸோ நல்லா பிளர் பண்ணட்டும் அப்படின்னு தான். இங்கெல்லாம் போர்ஸ் வந்து தெரியுது. லைக் பக்காவாக பிளர் பண்ணிச்சானா எனக்கு தெரியல. ஓகேஷன் தான் சொல்லுவேன். அவங்களோட இந்த பிளரிங் ஃபவுண்டேஷன் இது பண்ணதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக இப்போ தான் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதே பண்ணலாமா? ஆக்சுவலாக அவங்க ஃபுல் கவரேஜுன்ற மாதிரி தான் அவங்க பேச்சு இருக்குது. லைக் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணிடுச்சு, மேட்டிஃபை பண்ணிடுச்சு அண்ட் பிளர் பண்ணிடுச்சு. மெயினாக பிளர் தான். ஸோ அதனால தான் நான் நல்லா இப்படி ஒத்தி அப்ளை பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாதிரிக்கு பதிலாக. இது ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர் தான். எனக்குமே போர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒர்க் ஆனால் சூப்பராக தான் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க சொல்ல வர்றது கன்சீலரே தேவைப்படலை, பக்காவாக இதுவே வந்து கவர் பண்ணிடுச்சு அப்படின்றாங்க. எனக்கு வந்து இந்த இடம்லாம் இன்னும் விசிபிளாக தான் இருக்குது, எனக்கு கவர் பண்ண மாதிரி தெரியல. ஸோ நம்ம இன்னொன்று ஒரு லேயர் போட்டு பார்க்கலாம் கவர் பண்ணதான்னு. ஒருவேளை அவங்க நிறைய அப்ளை பண்ணாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அப்படியே ஒன்றுமே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சா, அதுதான் எப்படி. ஆக்சுவலாக நிறைய போட்டிருக்கேங்க நான் இது கவர் பண்ணணுன்றதுக்கு. நிறைய போட்டு அப்பி பிளெண்ட் பண்ண எனக்கு டைம் ஆகுது. ஸோ இதுதாங்க, இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சா, இஸ் இட் லைக் அ ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னா நல்லா தாங்க கவர் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக என்னோட இந்த அதெல்லாம் வந்து நல்லா தான் கவர் பண்ணியிருக்கு, நாட் பேட். கன்சீலர் தேவைப்படாதானா கண்டிப்பாக என் கண்ணுக்கு கீழே கொஞ்சம் தேவை தான் படும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் இன்னும் ப்ராடக்ட் போட்டே இருக்கணும், இல்லை இதையே கன்சீலராக யூஸ் பண்ணோம், அப்படி தான் பண்ண முடியும். பட் இட்ஸ் அ குட் கவரேஜ் உண்மையிலேயே. லைக் மீடியம் டு ஹை கவரேஜ்னு சொல்லுவேன், ஃபுல் கவரேஜ்னு சொல்லுவேன்.
கம்ப்ளீட்டாக ஃபுல் கவரேஜ்னா கிடையாது. ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் நீங்கள் கொஞ்சம் எடுத்தாலே அது டக்குன்னு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஸோ அப்படி கிடையாது. திஸ் இஸ் அ மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இப்போ இதுதான் மெயின். இந்த பிளரிங் ஃபில்டர் காம்பேக்ட், பிளரிங் காம்பேக்ட் இதுதான் வந்து வச்சோன்னு அப்படியே பண்ணி வச்சுங்க. பேக்கேஜிங்கில் எந்த ஷேடுன்னு தெரில, இங்கே போட்டுறேன். ஸோ இது வந்து அவங்களோட பிளரிங் காம்பேக்ட். ஸோ இதுதான் அந்த தண்ணியிலலாம் போட்டு எடுத்தது. ஸோ நான் நல்லா திக்காகவே எடுக்கிறேன். ஸோ இதை தான் அப்படியே திக்காக அப்ளை பண்ணுறாங்க. இது அப்படியே இப்படி வச்சு ஒத்தி ஒத்தி ஐயோ ரொம்ப அப்ளை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து மேட்டிஃபைங் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஆப்வியஸாக மேட்டிஃபைங் எஃபெக்ட் கொடுக்குறது தான். ஓகே, ஸோ டன். நல்லா போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் எஃபெக்ட். இதுதான் தான் சொல்வேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸும் இந்த சைடும் வந்து பண்ணிவிட்டு நான் வரேன். ஸோ ஃபுல் ஃபேஸும் முடிச்சாச்சு. நீங்களே பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ப்ரைமர் வந்து பிளரிங் ப்ரைமர். ஆனால் அது ஒரு குட் ஓகே ஃபைன் ரேஞ்ச் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். லைக் பக்காவாலாம் இவங்க பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்கு அது வந்து பிளர் பண்ணது தான். ஓகேஷ் ப்ரைமர். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல் கவரேஜ் ஆனால் கண்டிப்பாக கிடையாது. அது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன். அண்ட் நீங்கள் பில்ட் பண்ணாலும் அது மீடியம் கவரேஜாக தான் இருக்குது, ஃபுல் கவரேஜால் ஆகவே இல்லை. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இல்லை. நானும் அப்பி போட்டேன், இல்லை. ஃபவுண்டேஷன் வந்து பிளரிங்காக, அப்புறம் முக்கியமாக அந்த பிளரிங்காக இருந்ததுன்னா லைட்டாக பிளரிங்காக இருந்தது. ஸோ வாவ் அப்படின்னு இல்லை, பட் இவங்க கொடுக்குற பில்டப் அளவுக்கு இல்லை, பிளரிங்காக லைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் வந்து அதுதான் ஹீரோ ஆஃப் த ஷோ. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க பண்ணுறதே, அதை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ காம்பேக்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ். ஆனால் ஏன்னா அவங்க பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க ஃபுல் கவரேஜ் அப்படின்ட்டு. மேட் ஃபினிஷ் ஃபுல் கவரேஜ். இட் இஸ் அமேசிங் மேட் ஃபினிஷ் சொல்லுவேன். ஏன்னா அந்த மேட் ஃபினிஷ் தான் அந்த பிளரிங் எஃபெக்டையே வந்து கொண்டு வருது. ஸோ மேட் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின் உங்களுக்குலாம் வந்து சூப்பரான ஒரு பிளரிங் மேட்டிஃபையிங் காம்பேக்ட். ஸோ இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் தான் சொல்லுவேன். இட்ஸ் a வெரி குட் காம்பேக்ட். இவங்க பில்டப் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் ஓவர் பில்டப் கொடுத்து நாங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது அதோட எஃபெக்டே நல்லிஃபை ஆகிடுது. என்னென்னா அது ஓரளவுக்கு குட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சூப்பர்மேன் ரேஞ்சில் அப்படின்னும் போது அது சொதப்பலாக தெரியுது. நீங்கள் ஒரு இந்தளவுக்கு ஹைப் பண்ணாமல், இந்தளவுக்கு எக்ஸ்ப்ரெஷன் இந்தளவுக்கு ஓவராக பண்ணாமல் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாகவே கன்சிடர் ஆகும். வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இவங்க காமிச்சாங்க. நான் தண்ணியில் போட்டு உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, வாட்டர் ப்ரூஃப் மாதிரி காமிச்சாங்க. வாட்டர் ப்ரூஃபா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வாட்டர் ப்ரூஃப்னால் அந்த பேக்கேஜிங்கில் போட்டிருப்பாங்க. அவங்க போடவே இல்லை. அப்போ எதுக்கு தேவையில்லாத ஹைப்பை க்ரியேட் பண்ணும்? நான் அதில் போடும்போதே கொஞ்சம் ஈரப்பதம் இது ஆகிடுச்சு. ஆஸ் வெல் அஸ் தண்ணியிலையும் கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு. இப்போது வந்து இன்னொரு கொடுமை என்னென்னா, தண்ணியை வந்து மூஞ்ச குளிப்பாட்டி டிஷ்யூ பேப்பரை ஒத்தி பார்க்குறாங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃபு, இதில் வந்து ஒட்டவே ஒட்டாதுன்னு. எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற விஷயம்லாம் ஓகே. ஆனால் ப்ராடக்டில் அதை சொல்லணும்ல. ப்ராடக்ட்லேயே கம்பெனி சொல்லலை இது வாட்டர் ப்ரூஃப்னு. அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத எக்ஸ்பெரிமெண்ட்டுன்ட்டு இருக்குது? வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் ஃபவுண்டேஷன்ஸ் காம்பேக்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மென்ஷனே பண்ணலன்றது தான் என் வருத்தம். பட் எனிவேஸ் நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காம்பேக்டை வந்து நம்ம தண்ணியில் முக்கி பார்க்கலாம். நல்லா தாங்க இருக்குது இந்த வித்தை. ஆனால் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து தண்ணியில் போயிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து தண்ணியில் இருக்குது. இது வந்து ஏன் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு காமிச்சாங்கன்னு தெரில. பட் கொஞ்சம் ஈரப்பதம் லைட்டாக ஆயிருக்கு. எதுக்கு இந்த வேலை? எதுக்கு இது தண்ணியிலாம் போட்டு காமிக்கணும்? ஓகே,
ஓ! ஸோ டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறேன். இருக்குது. நல்லா ஒத்தியாச்சு. இதுக்கு மேலே ஒத்த முடியாது. எனக்கு நான் பார்க்குற வரைக்கும் பெருசாக கலையில. விச் இஸ் ஷாக்கிங். நான் உண்மையிலே இதை எதிர்பார்க்கல. உண்மையிலே நான் இந்த ஸ்டெப்பை நான் வந்து என்ன சொன்னேன், இது எதுவுமே போடல, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னேன். பட் திஸ் இஸ் வெரி ஷாக்கிங். மேக்கப் வந்து அவ்வளோவா கலையவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம வச்சு ஒத்தி எடுக்கும்போது வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் ஷுட் பி பிகாஸ் ஆஃப் த காம்பேக்ட். நல்ல ஒரு காம்பேக்ட் அது. ஸோ அதனால தான் அது செட் பண்ணிட்டப்புறம் வரவே இல்லை. ஸோ தட் இஸ் ரியலி குட். அப்படின்னா இந்த மேக்கப் வந்து நல்லா நிலைக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் சர்ப்ரைசிங். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் ரேஞ்சுன்னு தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி த காம்பேக்ட். த காம்பேக்ட் இஸ் அமேசிங். ஸோ எஸ். அவங்க சொன்ன சில விஷயங்களில் முரண்படுறேன் பிகாஸ் ஆஃப் தேட். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது மற்றதெல்லாம் நல்லாவே தான் இருக்குது. கம்பெனிஸ் ஓவர் ஹைப் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே ஆக்சுவலாக கண்டிப்பாகவே நல்லா போகும். இது வந்து நான் அதை பார்த்தம்போது ஓவர் ஹைப்டு மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் பண்ணும்போது தான் தெரியுது இது வரவே இல்லை, மேக்கப் அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். எனக்கு காம்பேக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னா உங்களுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அந்த காம்பேக்ட். மற்றபடி இந்த ரேஞ்சில் ஃபவுண்டேஷனும் சரி, ப்ரைமரும் சரி, குட் பிளரிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஃப்ரம் தட் ரிவ்யூ. நிறைய பேர் பண்ணதில் பயங்கர இதெல்லாம் பண்ணதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்களா? இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி பண்ணுற ஹை ப்ராடக்ட்ஸ் எதாவது நான் ட்ரை பண்ணி பார்க்கணும், எல்லாமே எனக்கு கீழே சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.